அத்திக்கடவு அவனாஸ் திட்டம் 2 அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களால் அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கும் பொழுது கோவை மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வரையிலே அத்திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று பேரவைத் தலைவர் அமைச்சர் உறுப்பினருடைய கேள்வி எனக்கு டீட்டெயிலாக புரியாவிட்டாலும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற காரணத்துக்காக முன்னுரிமை அடிப்படையில் அதை நான் எடுத்துக்கொள்வேன். விநாயகன் 11 மாண்புமிகு உறுப்பினர் தா. உதயசூரியன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சோழம்பட்டு கிராமத்தின் அருகே மணிமுக்தா நதியின் குறுக்கே ஒரு தடுப்பணை அமைக்கும் பணி நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழம்பட்டு ஆற்றின் குறுக்கே மணி நதியின் குறுக்கே மட்டுமல்லாமல் கச்சாப்பாளையம் கோமிகை நதியின் குறுக்கேவும் அதேபோல் பாப்பாக்கால் ஓடையின் குறுக்கே பொம்பரப்பட்ட இடத்திலும் ரிஷிவந்தியத்துக்கு அருகாமையில் மணலூர்பேட்டையில் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என்று கருத்துரைகள் மாண்புமிகு அமைச்சர்களிடம் 2-3 தடவை கொடுத்திருக்கிறோம். அதனுடைய கருத்துரு வந்திருக்கிறது துறைக்கு. ஆகவே மழைக்காலங்களில் வருகின்ற தண்ணீரை தேக்கி அங்கே இருக்கின்ற கிணறுகளுக்கு நீர் உறிஞ்சுவதற்கும் நீர் ஆதாரம் பெறுவதற்கும் கால்நடைகளுக்கு ஏதுவாக பயனடைகின்ற வகையிலும் நான் சொன்ன இந்த அணைக்கட்டுகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த முன்னுரிமையின் அடிப்படையில் இதையெல்லாம் இந்த நிதி ஆண்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதுக்கு செய்து தருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இந்த தடுப்பணையை அமைக்க 21-22ஆம் ஆண்டே முடிவு செய்யப்பட்டு 9,06,00,000 கோடிக்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் நிதி நிலைமைக்கு ஏற்ப இடம் தரவில்லை. தற்போது அரசின் கொள்கைப்படி நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் வகையில் ஓவர் எக்ஸ்பால்டேட் அண்ட் கிரிட்டிக்கல் பகுதிகளில் மட்டுமே தடுப்பணை அமைக்க முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இத்தளமானது நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் வகைப்பாட்டில் சேஃப் ஜோன் அமைந்துள்ளதால் எனவே முன்னுரிமை அடிப்படையில் பகுதி தடுப்பணை அமைக்க தற்போது வாய்ப்பில்லை. இத்தளத்திற்கு மேற்படும் 3 கிலோமீட்டர் தொலைவில் தலவாப்பட்டு அணைக்கட்டும், கீழ்ப்புறத்திலே 2 கிலோமீட்டர் தூரத்தில் முரார்பாளையம் அணைக்கட்டும் அமைந்துள்ளது. இருப்பினும் இதனை ஒரு சிறப்பு நிறைவாக கருதி மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை கவனிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒரு அழகான வார்த்தையை சொல்வார்கள். கொட்டாங்குச்சி போல் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் தாம்பாளத்தட்டு போல் ஆகியிருக்கிறது, தூர்வாரப்பட வேண்டும் என்று சொன்ன நிகழ்வுகள் உண்டு. அதனுடைய அடிப்படையில் 50 ஆண்டு காலமாக வடக்கணந்தல் அருகாமையில் இருக்கின்ற கோமிகை அணை கட்டப்பட்டு 50 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 50 ஆண்டு காலம் ஆகின்ற இந்த காரணத்தினால் முழுக்க கல்லூராயன் மலை அடிவாரத்திலேயே இந்த அணை இருக்கிறது, கோமிகை அணை. ஆகவே 30% மண் நிறைய அரிப்பு ஏற்பட்டு வந்து துந்திருக்கிறது. ஆகவே 70% தான் நீர் கொள்ளளவு ஏற்படுகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டினார்கள், சேஃப், செமி கிரிட்டிக்கல் ஓவர் எக்ஸ்பிளான்டேஷன் ஜோன். ஆகவே அந்த பகுதியில் வெறும் ஆற்றுப்படுகையில் தான் இருக்கிறது. மலைக்கு அருகாமையில் இந்த தூர்வாருகின்ற போது மாண்புமிகு முதலமைச்சருடைய உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 25 கோடி ரூபாய் மதிப்பிடும் என்று துறைக்கு வந்திருக்கிறது. ஆகவே அந்த கோமிகை அணை நீர் தூர்வாருவதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் முன்வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் நான் சொன்ன இந்த ஜோன் செமி கிரிட்டிக்கல் இது இல்லாமல் அந்த அணைக்கு மேல் பொட்டியம், கல்படை 2 ஆறுகள் மலையிலிருந்து உருவெடுத்து வருகிறது. அப்படி வருகின்ற போது அங்கே விளைநிலங்களோ கிணறுகளோ ஏரிகளோ குளங்களோ கிடையாது. ஆகவே இந்த கோட்பாட்டுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் சிறிய நீர்த்தேக்கங்கள் பொட்டி தருகாமையிலும் கல்படை ஆற்றின் படுகையிலும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. 2 நீர்த்தேக்கங்கள் அங்கே கட்டி கொடுக்கப்படுகின்ற போது 3 போகங்கள் விளைவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கோமிகை அணையை தூர்வாரி செய்வதோடு
2 நீர்த்தேக்கங்களையும் பொட்டியும் கல்படை ஆற்றின் படுகையிலே கட்டித் தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். இந்த அணையை பொறுத்தவரையே நான் சொன்னேன், சேஃப் ஜோன் பகுதியிலே அமைந்திருக்கிறது. ஆனால் இருந்தாலும் இதை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அது போதுமே. மாண்புமிகு உறுப்பினர் பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய குளச்சல் தொகுதிக்கு உட்பட்ட பாம்பூரி வாய்க்கால் என்பது இயற்கையில் வளமிக்க ஒரு வாய்க்காலாக இருக்குது. எப்போதும் தண்ணி இருக்கக்கூடிய இடம். ஆனால் மழை நேரம் இல்லாத நேரத்தில் மக்கள் தண்ணீர் பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக தடுப்பணை மிகவும் தேவை. முக்கியமாக என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கஞ்சிக்குழி மற்றும் ரீதாபுரம் பகுதியில் தடுப்பணைகள் அமைத்து தர மாண்புமிகு அமைச்சர் முன்வருவார் என்பதை தாங்கள். மாண்புமிகு அமைச்சர், தடுப்பணை கால்வாயில் கேட்காங்க. தடுப்பணை கட்ட வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்து அல்ல. ஒரு காலத்தில் எங்கள் தொகுதியிலே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று கேட்பார்கள். ஆனால் இப்போ எந்த ஆற்றினும் அணை கட்டுகிற அளவுக்கு இல்லை. எல்லாவற்றையும் அணைகளை கிட்டத்தட்ட கலைஞருடைய காலத்திலே மட்டும், நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற காலத்திலே கிட்டத்தட்ட ஏறத்தாழ 40 அணைகளை மேலே கட்டி ஆயிற்று. இப்போ அணை கட்டுவதற்கு ஆறுகள் இல்லை. ஆனாலும் இப்போ எனவே தடுப்பணையை கேட்கிறார்கள். காரணம், தண்ணீரை இங்கு தேக்கினால் ஒரு பக்கத்தில் இருக்கிற நீர் நிலங்களுக்கெல்லாம் ஆதாரம் கிடைக்கிறது என்று கேட்கிறார்கள். அது எப்படி கட்ட வேண்டும் என்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்தில், நான் ஒரு விவசாயி என்பதில் எனக்கு அதில் உடன்பாடு தான். ஆனால் அதை சேஃப் ஜோன் எக்ஸ்ப்ளாய்டேட் என்று சொல்லி இங்கே கட்டலாம் கட்டக்கூடாது என்று பல பிரிவுகளை போட்டிருக்கிறார்கள். அதில் முதல் உடன்பாடா என்றால் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து உண்டு. இருந்தாலும் விவசாயிகள் சொல்லுகிற கருத்துக்களை நான் எல்லாவற்றையும் விட அதிகமான இந்த ஆண்டு ஒரு போன முறை நமக்கு கொடுத்ததிலே குறைவான இந்த 2021-25 89 தடுப்பணை கட்டுவதற்கு ஜியோ ஆஃப் டைம் கட்டிச்சது. 60 முடிச்சிட்டோம், 27 புரோகிரஸுக்கு 2 இல்லை. ஆனால் இந்த ஆண்டு அதிகமான தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அழுத்தம் திருத்தமாக முதலமைச்சருக்கு தெரிவித்திருக்கிறேன். அப்படி வருமானால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தை கட்ட முடியாது. பட் இருந்தாலும் எது எது கிரானிக் ஒன்றோ அங்கே கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். தலைவர் அவர்களே, தற்போது ஏற்பட்ட மழை வெள்ளம் புயலின் காரணமாக என் தொகுதியில் இருக்கிற உளுந்தம்பேட்டை, கனதரிமங்கலம், பைத்தாம்பாடி, காவனூர், அக்கடவள்ளி, மேல்குமாரமங்கலம், கன்றக்கோட்டை, பட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம், பண்டுட்டி இந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியது. ஒன்றிய அரசினுடைய குழுவும் வந்து பார்த்தது, நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் வந்து பார்த்தார்கள். நானும் இதை குறித்து ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் தந்திருக்கிறேன். தாங்கள் இதற்கு சிறப்பு நேர்வாக கருதி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் இதற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயார் செய்து தங்கள் துறையின் சிஇ அவர்களுக்கு வந்திருக்கிறது. உடனடியாக அனுமதி அளித்து தொடர்ந்து மழை வெள்ளங்களால் உயிர் சேதமும் அவருடைய உடைமைகள் முற்றுமுதலுமாக அழிந்து விடுகிறது நான் சொன்ன இந்த பகுதிகளிலே. அதனால் உரிய தடுப்பணைகளை கட்டி பாதுகாப்பாளர்கள் தடுப்புச் சுவர்களை அமைத்து தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணை செய்வார்களா என்பதை வேண்டுகிறேன். ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் ஒரே நிமிஷம், ஏற்கனவே எனதரிமங்கலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அதுவும் போச்சு. அதுக்கும் கேட்டால் நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னீங்க. தயவு செய்து உங்க காலத்தில் அதை பண்ணி கொடுங்கண்ணா. நன்றி. மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன அந்த திட்டம் என்னுடைய கவனத்துக்கு அதிகாரிகள் கொண்டு வந்தார்கள். அதை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அவர்களை வற்புறுத்தி இருக்கிறேன். அதிலே எனக்கு மாறுபட்ட கருத்துக்களை அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி. ஆனால் இது ஒரே வரியில் கேட்டிருக்கலாம். இவ்வளோ நேரம் சொன்னீங்களா, அதில் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மக்கள் பயன்படுகிறவர்களே, அத்திக்கடவு ஓனாஸ் திட்டம் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களால் நிதியொதுக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அத்திக்கடவு ஓனாஸ் திட்டம் 2 அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களால் அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கும்பொழுது அன்றைக்கு அறிவிக்கப்பட்டு விடுபட்ட குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய
அந்த திட்டங்களை அறிவித்தார்கள். அத்திக்கிடம் அவடாஸ் திட்டம் 2. அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 90 குளங்களும் அதில் வருகிறது. ஆகவே அந்த திட்டம் அதுக்கு பின்னால் நிதி ஒதுக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. அதை உடனடியாக எடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றி கோவை மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வரையிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று மாண்பு பேரவைத் தலைவர் அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினருடைய கேள்வி எனக்கு டீட்டெயிலாக புரியாவிட்டாலும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற காரணத்துக்காக முன்னுரிமை அடிப்படையில் அதை நான் எடுத்துக்கொள்வேன். மாண்புமிகு உறுப்பினர் கிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு செய்யாறு தொடங்குகிறது, தென்பண்ணையாறும் ஓடுகிறது. சாத்தனூர் அணையில் தற்போது பெய்த மழையில் பெரும் வெள்ளம் தண்ணி வந்ததால் திறந்துவிடப்பட்டது. நான் பிறந்த காலத்துக்கு முன்பிருந்தே நந்தன் கால்வாய் திட்டம் தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக சமீபத்திலே திட்ட அறிக்கை ஒன்று நந்தன் கால்வாய் திட்டம் இல்லை திட்ட அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டு 23 ஏரிகளுக்கு தண்ணீர் தருவதற்காக ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கு. அதை இந்த ஆண்டு செயல்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன்வருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நந்தன் கால்வாய் திட்டம் அது எஸ்டிமேட் போட்டு அனுப்பியிருக்கு. அதை பண்ணி தருவீங்களான்னு கேட்கல. 360 கோடி அது இருந்தால் பாதி அணை கட்டிவிடும். நான் பொதுவாக நான் எதிர்கட்சியில் இருக்கிற பொழுதும் இது மாதிரி கேள்விகளை கேட்குற பொழுது அந்த ஊர் பேரெலாம் கணக்கணான்னு சொல்லுவோம். ஏன்னா அது அப்போ தான் போய் தொகுதியில் சொல்லும்போது ஊரை பற்றி நான் பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன்னு சொல்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பு. அதனால் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி கேட்குறவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த ஆள் இல்லைன்னு சொல்லிட்டான்னா கேட்க முடியாது. கவனிக்கிறேன், முன்னுரிமை தருகிறேன்னு சொன்னால் நான் கேட்டேன், முன்னுரிமை தடை அடிப்படை வரணும்னு சொல்லியிருக்காரு என்று தொகுதி மக்களுக்கு சொல்ல முடியும். ஆகியனால கூடுமான வரையில் பாசிட்டிவாகவே தான் நான் பதில் சொல்லி கொண்டு வருகிறேன். என்றால் உங்களுடைய நிலைமை பலாண்டு காலம் நான் அங்கே இருந்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும். அன்புகு அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து, கிரி அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து சங்கத்தில் என்ன பண்ணுது. சாத்தனூர் தொகுதி எம்எல்ஏ நந்தன் கால்வாய் அது இந்த புதுசாக ஒரு எலெக்ஷன் அந்தியூர் சிவா அதில் போய் பனமரத்து ஏரிக்கு போய் அங்கேருந்து அப்படியே போயிடுது. நீ சங்கம் தொகுதி சங்கம் அது ரொம்ப தூரத்தில் அங்கே இருக்கு. இல்ல நந்தன் கால்வாயில ஒரு பகுதி நீங்க பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது செய்து தந்திருக்கிய. இப்போ இன்னொரு பகுதிக்கு 360 கோடி ரூபாய் சமுத்திரம் வந்து திருவண்ணாமலை வந்து சமுத்திர ஏரிக்கு ஜாயின் பண்ணுது. மாண்புமிகு அமைச்சர் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற ஒரு கோரிக்கை. நான் 89 இந்த பதவியை பொதுப்பணித்துறை ஏற்ற பொழுது கலைஞரை நேரத்திலே சொன்னார். மாண்புமிகு ஏ கோவிந்தசாமி அவர்கள் 52 இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார், அதை எப்படியாவது கொஞ்சம் நிறைவேற்றிவிடு என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்கு ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே வரும். ஆனால் இதை எப்படியாவது இந்த முறை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.